ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் தம் பிரியாணியோட ரெசிபி தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி பண்ணுறதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து கடையில் நமக்கு லூஸில் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ரைஸ் தான். இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ நான் இந்த ரைஸ் தான் இந்த ரெசிபிக்காக யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ரைஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 6 எக் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி பழம் இது எல்லாமே எடுத்திருக்கேன். நான் பெரிய வெங்காயம் 2 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால. இப்போ சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸில் வந்து பே லீஃபு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். பொடி ஐட்டமில் வந்து மஞ்சள் பொடி, கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி, நார்மல் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வந்து முந்திரி, திராட்சை இது ரெண்டும் எடுத்துக்கேன். இது வந்து கீழே ஃப்ரை பண்ணி போடுவோம்ல, அதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் ஆயில், சால்ட்டு, இது போக வந்து தயிர், அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி எடுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட சாப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ரெசிபிக்காக நம்ம வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ரெசிபி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன். நல்ல பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய தண்ணியும் வச்சுக்கோங்க. நான் இந்த தண்ணியிலேயே சால்ட்டு, கீ, அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் இது எல்லாமே போட்டு தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா தான் நான் அரிசி ஆட் பண்ணுறேன். நீங்கள் அரிசி போடுறதுக்கு முன்னாடியே தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரைஸ் குக் ஆகி வரும்போது கரெக்டான அளவு உப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஒரு 75 to 80% குக் ஆனால் போதும். அப்படி குக் ஆகி இருக்கும்போது தான் நம்ம தம் போடும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம தம் போட்டோன்னா சோறு ரொம்ப குழஞ்சி போயிடும், சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம உடச்சி பார்க்கும்போது ரைஸ் உடையணும். அதே டைம் வந்து ரொம்ப நசுங்கி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து கொலாண்டர் இருக்குல்ல, அரிப்பு, அந்த மாதிரியில் எதுலையாவது போட்டு நம்ம ரைஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சூடோடையே இருந்துச்சுன்னா அடிப்பகுதியில் இருக்கிற சோறு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம அரிச்சு எடுத்துருப்போம்ல, அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்கான அந்த குழம்பு வந்து ரெடியாக்க தொடங்கிடலாம். அந்த கிரேவி இப்போது ஒரு பாத்திரம் கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குல்ல, அதுவும் கீயும் நான் இதில் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து நார்மல் வேறு எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலில் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதனால் நான் ஆயில் வந்து அந்த ஆயிலில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் இதில் ஆட் பண்ணுவோம். நம்ம 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருந்தோம்ல, இதில் 1 வெங்காயம் தான் இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதில் இன்னொரு வெங்காயம் வந்து நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணோம்ல, அதுக்காக யூஸ் பண்ணது. ஸோ நீங்கள் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்தீங்கன்னா 2 வெங்காயம் கிரேவிக்கும் 2 வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா போட்டு ஒரு செகண்ட் ஆனதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து சால்ட்டு போட்டு இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். இதோட பச்சை வாசனை போய் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்போம், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு கூட பெரிய வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இப்போது இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் பத்தாது, அதை விடையும் நல்லா வேகணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிரேவி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேவி நல்லா கட்டியாக வரும், இன்னொன்று டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில டைம் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும்போதே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். அப்படி போகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற பொடி ஐட்டம் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அடுப்பு வந்து எப்பயுமே சிம்மில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணும்போது, இல்லைனா வந்து கரிஞ்சு போயிடும். அதனால தான் இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா
அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம்ல ஆனியன், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு, ரெய்சின்ஸ், இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த டைம் இதில் ஆட் பண்ணும்போது இந்த கிரேவியோட டேஸ்ட்டும் அரோமாவும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதனால தான் நம்ம இது இந்த டைம் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணல, கொஞ்சம் தான் எடுத்து இதில் போட்டிருக்கேன், அப்போது ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி. ஸோ இது இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இதை நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, இல்லை நார்மல் பாத்திரத்தில் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ரைஸ் குக்கான தண்ணி எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியை மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி இது ரெண்டையுமே வந்து அரை கை அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப போட்டால் ரொம்ப அதோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் மினிமமாக தான் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பழம் வந்து நீங்கள் நீல வாக்குலையும் ஸ்லைஸ் பண்ணி போடலாம். நான் சும்மா இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ கொஞ்சம் வேகமாக குக் ஆகும்ல, அதுக்காக. ஸோ இதை நல்லா குக் ஆகணும். இந்த தக்காளி பழம் தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி குக் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை மூடி போட்டு கூட குக் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. அதே மாதிரி நீங்கள் இந்த தக்காளி பழம் எடுக்கும்போது ரொம்ப புளிப்பான தக்காளி பழமாக இருந்ததுன்னா தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக போட்டுக்கோங்க. எனக்கு தக்காளி பழம் ரொம்ப புளிப்பானது கிடையாது, அதனால நான் தயிர் போடும்போது கொஞ்சம் புளிப்பான தயிரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தயிர் வந்து புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணிடும், அதுக்காக தான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்து கவனமாக ஆட் பண்ணுங்கள், இல்லைனா பிரியாணியில் புளிப்பு டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான். ஸோ இது நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் எனக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் அந்த ரைஸ் குக் பண்ண வாட்டரையே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குக் பண்ணி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல எக்கு, இதில் வந்து ஃபோர்க் வச்சு நான் குத்தி வச்சுருக்கேன். அப்போ தான் இதுக்குள்ளாடி வந்து அந்த கிரேவியோட ஃப்ளேவர் உள்ளே போகும். அதனால தான் நம்ம கத்தி வச்சு கீறி வைக்கலாம். ஆனால் அப்படி வைக்கும்போது நம்ம இப்படி மிக்ஸ் எல்லாம் பண்ணுறோம்ல, இந்த டைம் என்ன ஆகும்னா அந்த எக்கோட ஒயிட் போர்ஷன் மட்டும் தனியாக பிஞ்சி வந்துடும். அதனால நான் ஃபோர்க் வச்சு குத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் கீறி கூட போட்டுக்கலாம், பரவாயில்ல. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விட்டுடலாம். குக் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தம் போடுறதுக்காக உங்கள்கிட்ட பழைய தோசை தவா ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண வேண்டியதான். இப்போது தோசை தவா வச்சு நான் இந்த குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன். இந்த குக்கருக்கு அடி லேயர் வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் எதுனாலும் போட்டுக்கலாம். ஒன்று நீங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக ரைஸ் வச்சுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக கிரேவி வச்சுக்கலாம், இல்லைனா 2 லேயர் மட்டும் வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் கிரேவி அந்த மாதிரி பண்ணலாம். எப்படினாலும் சரி தான், நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து ஃபஸ்ட் லேயர் ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் கிரேவி போடுவேன். ஒவ்வொரு லேயர்லேயுமே வந்து நீங்கள் கீ அப்புறம் வந்து அந்த நம்ம குங்குமப்பூ போட்டு நான் தண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா அந்த ரைஸில் கலர் கொஞ்சம் கிடைக்கும்ல, அதுக்காக. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சளை வந்து கொஞ்சோண்டு பாலில் நீங்கள் கலந்து வச்சு அது கூட போடலாம், பரவாயில்ல. ரைஸ் சில டைம் என்ன ஆகும்னா தம் போடும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால நான் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸோட வாட்டர் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதையும் வந்து நான் இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான். அப்படி பண்ணும்போது ரைஸ் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைனா ரொம்ப ட்ரையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதனால தான். ஸோ ரைஸ் போட்டு கிரேவி போட்டு அதுக்கு மேலே ரைஸ் போட்டிருக்கேன். இப்போது இது மேலே வந்து கீ போடலாம், இல்லை நம்ம விருப்பம் தான், கீ போடலாம், இல்லைனா வந்து வெறும் அந்த வாட்டர் மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம், எப்படினாலும் பரவாயில்ல. நான் வந்து இதில் கீ போட போகிறேன். கீ போட்டு ஃப்ளேவர்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு கீ ரொம்ப அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேலே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அதுக்கப்புறமா ரைஸ் போடுவேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஃப்ளேவர் தெரியணும் அப்படின்னா கரம் மசாலா இருக்குல்ல, அதை வந்து ஒரு பிஞ்ச் மாதிரி எடுத்து நீங்கள் லைட்டாக அது மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து நம்ம ரைஸ் தம் பண்ணி வரும்போது அதோட ஃப்ளேவரும் சரி தான், அதோட அரோமாவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து குங்குமப்பூ எடுத்து வச்சுருந்தேன்ல, அதோட வாட்டரை வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆக்சுவலி பாலில் போட்டு வச்சுருந்தா இன்னும் நல்ல கலராக இருந்திருக்கும். நான் வந்து இந்த ரைஸ் குக் பண்ண தண்ணியில் தான் போட்டு வச்சேன், அதனால தான் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஃபைனல் லேயரில் வந்து நான் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அதுக்கப்புறம் ரேசின்ஸ், கேஷ்யூநட் அது எல்லாத்தையுமே மேலே போட்டுருவேன். இப்போ உங்களுக்கு வந்து புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அந்த லேயரிங் பண்ணுறோம்ல அதில் கூட நீங்கள் புதினா கொத்தமல்லியோட இலை வந்து நீங்கள் தூவி விட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். போட்டு மேலே ஃபைனலாக வந்து கீ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். உங்ககிட்ட இதுக்கு ஏற்ற மாதிரியான மூடி இருந்துச்சுன்னா மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல அதை வச்சு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைனா முன்னாடியெல்லாம் பண்ணுவாங்கல்ல கோதுமை மாவு இல்லைனா வந்து மைதா மாவு வச்சு சீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரினா அந்த மாதிரி எப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம சீல் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கான தேவை கிடையாது, ஏன்னா கரெக்டாக எல்லாருக்கும் பாத்திரத்துக்கான மூடி இருக்கும். மூடி வச்சு அதுக்கு மேலே கரெக்டான வெயிட் வச்சாச்சுன்னா போதும். இப்போது இதை வந்து லோ ஃப்ளேமில் 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்க போகிறோம். 25 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே இதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ரைஸ் வந்து கரெக்டாக குக் ஆகி இருக்கும். நம்ம ரைஸ் ஆல்ரெடி பாயில் பண்ணோம்ல தனியாக, அது பண்ணும்போது கரெக்டாக 70 to 80% குக் பண்ணி எடுத்திருந்தோன்னா நமக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரைஸ் வந்து கரெக்டாக வெந்திருக்கும். ஒருவேளை நம்ம ஓவர் குக் பண்ணியிருந்தோன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரைஸ் குழஞ்சி போயிருக்கும். ஸோ நம்ம பார்ப்போம். மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக குக் ஆகியிருக்கு. ஓப்பன் பண்ணும்போதே நல்லா வாசமாக இருக்கும். ஆக்சுவலி இது குக் ஆகிட்டு இருக்கும்போதே வாசமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபோர்க் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக எடுத்து பார்த்தோன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா குக் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பிரியாணி செஞ்சு பார்க்குறீங்க இல்லைனா பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு கூட காம்பினேஷனுக்கு நம்ம வெங்காயம் தயிர் இருக்குல்ல அது வச்சு சாலட் அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், எதுவுமே இல்லாமல் கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பாய். ஏற்கனவே 1 part குக்கர் பிரியாணியோட ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.